திருவிளையாடல் புராணத்தில் 39வது திருவிளையாடலாம். மாமனா நீதிமன்றத்தில் சாட்சி சொன்னது வழக்குரைத்தது அப்படிங்கிறத பார்த்தோம். தன்னோட அடியார்களுக்காக சிவபெருமான் எதவனா செய்யறதுக்கு தயாராக இருக்கார் அப்படிங்கிறது அவரோட குணச்சிறப்பை காமிக்கிறது. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் சுந்தரேச பாதசேகர பாண்டியன் சிவலோகம் அடைஞ்சார். அவரோட புள்ள வரகுண பாண்டியன் அவர் பட்டத்துக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறதே 40வது திருவிளையாடல் வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம் அப்படின்னு. வரகுண பாண்டியன் சிவபெருமானோட அஷ்டமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய 8 விதமான மூர்த்தம், பிரம்மத்தோட பரபிரம்மத்துக்கு 8 விதமான வழிபாட்டில் நமக்கு இருக்கு. அது என்ன அப்படின்னா பஞ்சபூதம், ஆகாயம், நிலம், நீர், நெருப்பு, வாயு அப்படின்னு பஞ்சபூதம். இந்த பஞ்சபூதமாகவும் இந்த பரம்பொருளான சிவபெருமான் இருக்காருங்கிறத நமக்கு காட்டுறதுக்குத்தான் பஞ்சபூத திருத்தலம் அப்படின்னு இருக்கு. ஆகாய திருத்தலம் தான் சிதம்பரம், சித் அம்பரம். அம்பரம் அம்பரம்னாலே ஆகாசம். சித் அம்பரம் அப்படின்னா இதய ஆகாசம். அண்டத்துல வெளியில உள்ளது உள்ள அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால வெளியில என்னெல்லாம் இருக்கோ அது நமக்குள்ளேயும் இருக்கு. அப்படி இருக்கிற அந்த ஆகாயம் நமது மனசுக்குள்ள இருக்கு. ஏன் அப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா நம்ம மற்ற இந்திரியங்களுக்கெல்லாம் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. இப்ப கண்ணால பார்க்கலாம் அப்படின்னா குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் கண்ணுக்கு தெரியும், அதுக்கப்புறம் இருக்கிறது தெரிய மாட்டேங்கிறது. காதால கேட்கலாம் அப்படின்னா குறிப்பிட்ட சத்தம் தான் காதுல விழுறது, அதுக்கு மேல விழமாட்டேங்கிறது. இப்படி நமது இந்திரியங்களுக்கு உள்ள சக்தி எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கு. ஆனா அளவே இல்லாத இருக்கிறது தான் ஆகாசம். ஆகாசம் எங்க ஆரம்பிச்சது, எங்க முடிகிறது, எவ்வளவு உயரத்துல இருக்கா யாராலையும் சொல்லவே முடியாது. அப்படி பறந்து விரிஞ்சிருக்கு. அத மாதிரி தான் நம்ம மனசும். நம்ம மனசுக்கு மட்டும் ஒரு அளவே இல்லை. இவ்வளவுதான் நினைக்கலாம் அப்படின்னு ஒன்று வச்சிருக்க கூடாதோ பகவான். எல்லாத்துக்கும் ஒரு லிமிடேஷன்ஸ் வச்சாப்புல இவர் மனசுல எண்ணங்களுக்கும் இதுதான் அப்படின்னு வச்சிருக்க இல்லை. அது என்ன பண்றாரு அப்படின்னா அளவில்லாத போண்டே இருக்கு. ஆகாய கோட்டை கட்டுறது அப்படின்னு இது ஒன்றும் நினைக்கிறதுக்கு அளவே இல்லாத நினைச்சுட்டு இருக்கு இல்லையா, அது ஆகாய மாதிரி விரிஞ்சிருக்கு. அப்படி அந்த ஆகாய தத்துவம் தான் இதய ஸ்தானத்தில் இருக்கிறதுனாலேயே அதை குறிக்கிற திருத்தலம் தான் சிதம்பரம், சித் அம்பரம் அப்படின்னு இதயாகாசம் அப்படின்னு. அந்த இதய ஆகாசத்துக்குள்ளே யார் இருக்கான்னு பரம்பொருளான சிவபெருமான் இருக்க. அங்க இருக்கிற அந்த மூர்த்திக்கு பேரும் எப்படி இருக்கான்னு அவர் தாண்டவம் ஆடின்னு இருக்க. நம்ம மனசு ஆட்டமாக தானே ஆடின்னு இருக்கு. அந்த ஆட்டமும் எப்படி இருக்கு, அவர் ஆடுற ஆட்டம் அப்படின்னு ஆனந்த நடராஜன் அப்படின்னு அப்படியே இன்பத்தினால ஆடுறதா இருக்கு. மனசு ஆட்டமா இருந்தாலும் இன்பத்தில் ஆட்டமா இருக்கு. அதுதான் ஆகாய திருத்தலமா சிதம்பரத்தை சொல்றது. பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய பூமியோட திருத்தலமா தான் காஞ்சிபுரம். ஏகாம்பரேஸ்வரர் தான் அங்க இருக்கிறவர். பிருத்திவி லிங்கம், பிருத்திவி லிங்கம் அப்படின்னு மண்ணு. அன்னை காமாட்சி தன்னோட கம்பா நதி அப்படிங்கிற நதிக்கரையில தன்னோட கையால அப்படியே அள்ளி மண்ணை வச்சு பிடிச்சா அது சிவலிங்கமா இருக்கு. இன்னைக்கும் காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் இருக்கிறது அப்படிதான். அந்த பூமி தத்துவமா இருக்கக்கூடியதான் ஏகாம்பரேஸ்வரர். அடுத்த நெருப்பு,
அக்னி தத்துவமா இருக்கக்கூடியதுதான் அண்ணாமலை அப்படின்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலை. அங்கதான ஜோதி ஆதியம் அந்தம் இல்லா அருட்பெரும் ஜோதியா இவர் வெளிப்பட்டது. அப்படி நெருப்பா திருவண்ணாமலையில இருக்க. வாயு அப்படிங்கிற தத்துவமா தான் காளஹஸ்தி அப்படிங்கிற இடத்துல காளஹஸ்தீஸ்வரா வாயுவா இருக்கு. நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தத்துவமா இருக்கிறது தான் திரு ஆனைக்கால ஜம்புகேஸ்வரர் அப்படின்னு. இப்படி பஞ்ச பூதங்களும் அந்த சிவன் தான் பரமேஸ்வரனோட வெளிப்பாடு தான் அப்படிங்கிறத குறிக்கிறாப்புல தான் பஞ்சபூத திருத்தலங்களா இருக்கு. இந்த 5ஓட இன்னும் 3 சேர்றது என்ன? சூரியன், சந்திரன், ஆத்மா அப்படிங்கிற ஒண்ணு. இந்த பஞ்சபூதங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியறது. சூரியன் சந்திரன் தெரியறது. ஆத்மானா என்னன்னு ஒண்ணும் இல்லை, உள்ளுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு உயிர் சக்தி. எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் ஏதோ ஒண்ணு இருக்கே. சித் சக்தி, சேதனா ரூபா, ஜடசக்தி, ஜடாத்மிகா, லலிதா சஹஸ்ரநாமம் சொல்றது. நமக்குள்ள இந்த சித் சக்தியா இருக்கிறதுனாலதான் நம்மளால கண்ணு பார்க்க முடியறது, காது கேட்க முடியறது, வாய் பேச முடியறது, ருச்சிக்க முடியறது, உணர முடியறது. இத்தனை இந்திரியங்களும் இவ்வளவும் நமக்கு இயக்கம் கொடுக்கிறது இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி, அந்த சித் சக்தி. அதைத்தான் ஆத்மா ஆத்மா அப்படின்னு சொல்றோம். அந்த ஆத்மா பிரம்மமா இருக்கிறதே, பரபிரம்மமா இருக்கிறதே அது பரமாத்மா அப்படின்னு சொல்லுவோம். அதுவே மாயா சக்தியினால, தன்னோட சக்தியினால இப்படி பஞ்சபூதங்களா விரிஞ்சு, அதுக்கப்புறம் இத்தனை ஜீவராசிகளா விரிஞ்சு, எல்லாத்து உள்ளுக்குள்ளேயும் அந்த சக்தியே இருந்து இயக்கிறதுனாலேயே சர்வாந்தரியாமி அந்தரியாமி அந்தரியாமின்னு எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் உள்ளுக்குள்ள இருக்கிறது அதே சக்தி தான். அந்த சக்தியில வேறுபாடே கிடையாது. இப்போ எனர்ஜி இருக்கு, கரண்ட் இருக்கு அப்படின்னா அந்த கரண்ட்டுங்கிறது ஒண்ணுதான். அது எப்படி இருக்குன்னு யாருக்கான்னு தெரியுமோ? அது கருப்பா இருக்குமா, ஷேப்பா இருக்குமா, உயரமா இருக்குமா, குள்ளமா இருக்குமா, ஆணா இருக்குமா, பெண்ணா இருக்கு, ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனா இருக்குங்கிறது மட்டும் தெரிகிறது. அது எப்படி தெரியுதுன்னு அதோட பயன்பாட்டு வெளிப்பாட்டிலேருந்து நமக்கு இது இருக்கு அப்படின்னு தெரியுது. அந்த மின்சாரம்ங்கிறது என்ன பண்றது? அதுக்குன்னு ஒரு நிறமா, உருவமா, மனமா, குணமா எதுவும் இல்லாத இருக்கிறது தான் நிர்குணம். நிர்குணம் அப்படிங்கிறது அப்படி இருக்கிறது தான் பரம்பொருள நிர்குண பிரம்மம். நிர்குண பிரம்மம். மற்ற எல்லா மதங்களும் அந்த நிர்குண பிரம்மத்தை தான் மீன் பண்றது. கடவுளுக்கு உருவம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொன்னாக்க என்ன அப்படின்னா இதைத்தான் அவன் மீன் பண்றான். அப்படி நிர்குணமா இருக்கு. அது எப்படி இருக்குன்னு பறந்து விரிஞ்சு இருக்கு, எல்லா இடத்துலையும் பறந்து விரிஞ்சு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த நிர்குணமா இருக்கக்கூடிய அந்த பிரம்மம் தான் தன்னோட சக்தியினால, மாயைங்கிற சக்தியினால குணத்தோட குறியோட சேர்ந்து வருது. அப்படி வரத்துக்கு பேர் தான் சகுண பிரம்மம். சகுணம், குணத்தை சேர்ந்தது, குணத்துடன் கூடியது. அந்த சகுண பிரம்மம் அப்படிங்கிறது தான் நமக்கு பார்க்கக்கூடிய இந்த தெய்வ வடிவங்கள் எல்லாம். மற்றவதெல்லாம் நிர்குணத்தோட நன்னுடுத்தோ, சகுணத்தை அவளால ஒத்துக்க முடியல. ஆனால் சனாதன தர்மம் மட்டும்தான் சகுணமாவும் அதால இருக்க முடியும். அது எப்படி அப்படின்னா, மின்சாரம் அப்படிங்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியல, ஒன்றும் தெரியல, ஆனா இருக்குங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு அதோட சகுணமா அது தெரியறதுனால்தான். அதே மின்சாரம் என்ன? லைட்ல இருக்கிறதே வெளிச்சமா இருக்கு, ஃபேன்ல இருக்க உள்ளுக்குள்ள போறதே காத்தா சுத்துறது, ஏசியில போனா சில்லுன்னு இருக்கு, அதே ஹீட்டர்ல போனா உஷ்ணமா இருக்கு. ஒரே மின்சாரம் தான் பல விதத்திலையும் பலவிதமான நாம ரூபங்கள்ல இப்ப நமக்கு பயன்படுறது. ஆனால் இது இத்தனையும் இயக்கக்கூடிய அந்த மின்சாரத்தை கண்ணால பார்க்க முடியல ஒருத்தராலையும். ஆனா உணர மட்டும் முடியுது. எப்படின்னு தொட்டு பார்த்தா தெரியும்.
அதை போல இந்த நிர்குண பிரம்மம் பரம்பொருளையும் எப்படி உணரலாங்க? பக்தியால பார்க்கறதே, தொட்டு பார்க்கறதே நம்மளால உணர முடியுமே வழிய பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால கண்ணால தெரிஞ்சாதான் இருக்கு அப்படின்னு நம்பணும். இல்லைன்னா நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னா இதைத்தான் மூட நம்பிக்கை. நம்ம கண்களுக்கு புலப்படாது எத்தனையோ இருக்கு, அதெல்லாம் இல்லைன்னு எப்படி தீர்மானம் பண்றது? கடவுள் இருக்காரா, எங்க காமி, கண்ணால காமி, அப்பதான் நம்பி அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஒண்ணுமே வேண்டாம், நம்ம உடம்புல இருக்கிற எத்தனையோ கிட்னி இருக்குங்கிறா, ஹார்ட் இருக்குங்கிறா, அத்தை இருக்குங்கிறா, இத்து இருக்குங்கிறா, நமக்கே தெரியலையே எங்க இருக்குன்னு, எப்படி இருக்குன்னு. அப்புறம் ஆபரேஷன் பண்ணி வெளில எடுக்கிறது என்ன தெரியுது? ஓ, நமக்குள்ள இதெல்லாம் இருந்திருக்கு. அது இருக்கட்டும், எல்லாத்துக்கும் மேல நமக்கு இந்த வியாதி இருக்கு அந்த வியாதி இருக்குன்னு சொல்றா. இந்த வியாதிக்கு உண்டான கிருமிகள்லாம் நமக்குள்ளதான் இருக்கு. ஆனா நம்மளால பார்க்க முடியறதோ? பார்க்க முடியல. கண்ணால பார்த்தாலும் தெரியுதா? தெரியல. ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாதெல்லாம் ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சுன்னு பார்த்தா அதுக்கு தெரிஞ்சுடுறது. அதை போலதான் அந்த பிரம்மத்தை, நிர்குண பிரம்மமா இருக்கிறது சகுணமா இப்படி வெளிப்பட்டு பல விதத்துல நமக்கு பயன்பாடு தராப்புற, பல விதத்துல அருளை தருது, நமக்கு உபகாரம் பண்றது. அவ்வளவுதான். அருள்னாலே என்ன, நமக்கு கொடுக்கறது தானே, பயன்படுறது, அவ்வளவுதான். இந்த சாமிகிட்ட போனா இது கிடைக்கும்னா அது ஒரு நமக்கு பெனிஃபிட், அந்த சாமிகிட்ட போனா இத்த பண்ணினா அது கிடைக்கும்னா அது ஒரு பெனிஃபிட். அதுக்காக தான் இப்ப நம்ம இதெல்லாம் எதுக்காக உபயோகப்படுத்திக்கிறோம்? இத்தனை சாமான்களையும் நமக்கு ஏதோ அதனால ஒரு பயன்பாடு இருக்கு, அதை நாம உபயோகப்படுத்திக்கிறோம். அப்படி பஞ்சபூதங்களா இருந்து, அப்புறம் சூரியனா இருந்து, சந்திரனா இருந்து, இது உள்ளுக்குள்ள எல்லாத்துக்கும் மேலே எல்லாத்துக்குள்ளேயும் ஆத்மாவா இருக்கிறது. அப்படி இருக்கிறதே அந்த மின்சாரத்துல எப்படி வித்தியாசம் கிடையாதோ, இதுமே கிரிட்டில் இருந்தாலும் இதே மின்சாரம் தான், அதுவே லைட்டுக்குள்ள இருந்தாலும் அதே மின்சாரம் தான், ஃபேனுக்குள்ள இருந்தாலும் அதே மின்சாரம் தான். அதுல எப்படி வித்தியாசம் கிடையாதோ அதை போலதான் அது பரம்பொருளாயிருந்து பரமாத்மாவா இருந்தாலும் சரி, இல்லை ஒவ்வொரு ஜீவன்களுக்குள்ளேயும் அந்தர்யாமியா ஜீவாத்மாவா இருந்தாலும் சரி, இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் கிடையாது, ரெண்டு இல்லை அப்படின்னு தான் வேதங்கள்லாம் முடிவா சொல்றதுங்கிறதான் ஆதிசங்கரர் அத்வைதம் அப்படிங்கிற சித்தாந்தமா சொன்னார். அத்வைதம் தான், வேற ஒண்ணும் இல்லை. அது எப்படி ரெண்டா இருக்க முடியும்? கரண்ட்ல ரெண்டு விதமான கரண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரேதான். அதனால அது எதுக்குள்ள வேணா இருக்கட்டும், ஆட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, மாட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, மனுஷனுக்குள்ள இருந்தாலும் சரி, ஈயா இருந்தாலும் சரி, எறும்பா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் அதுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி தானே இயக்கிறது அதை. அப்ப அந்த சக்தி அதை இயக்கிறதுனா என்னையும் இயக்கிறது, எல்லாத்தையும் இயக்கிறது. அப்ப அந்த இயக்கிற சக்தியில வித்தியாசமே இல்லை, அதுதான் பரம்பொருள். அதனால ரெண்டு இல்லை அப்படின்னு அவர் சித்தாந்தம் பண்ணார் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் தான் இப்படி 8 விதமான வெளிப்பாட்டோட இருக்கிறது தான் அஷ்டமூர்த்தம் அப்படின்னு சிவபெருமானோட இந்த 8 விதமான மூர்த்தங்களா சொல்லியிருக்கு இல்லையா? இதைத்தான் என்ன பண்ணான் வரகுண பாண்டியன் ரொம்ப உறுதியா நம்பிண்டு அவன் பக்தி பண்ணாராம். இத எதுக்கு இவ்வளவு பரஞ்சோதி விவரிச்சிருக்காரு அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. ஏதோ வரகுண பாண்டியன் பக்தி பண்ணினார் அப்படின்னா ஏதோ சாதாரணமா பண்ணல, ஒரு தெளிஞ்ச வேதாந்த ஞானத்தோட பண்ணியிருக்கான். ஏதோ மூட பக்தி குருட்டு பக்தியா பண்ணல, நல்ல தெளிஞ்ச ஒரு ஞானத்தோட பண்ணியிருக்கான். மன்னர்கள்லாம் பார்த்தா ஒரு மன்னர்களும் அப்படித்தான் இருந்திருக்கா. தங்களோட அவையில பெரிய ஞானிகளை மகான்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு அவர்கள் மூலியமா பலவிதமான சத்விஷயங்கள்லாம் கேட்டுண்டு தெளிஞ்சுதான். ஜனகர் ஒருத்தர் போறாதான் என்ன, ஜனகரோட சபையில எப்படி இருந்தான்னு எப்ப பாரு ரிஷிகள் ஞானிகள்லாம் வந்து ஆத்ம விசாரம் தான், உபனிஷத்துல கதையா சொல்றது. யாஜ்ஞவல்கியங்கிற மகரிஷி அவர்கிட்ட பாடம் கேட்கிறார், ஆத்மான்னா என்ன, ஆத்மாவை பத்தி சொல்லுங்கோ, பிரம்மம்னா என்ன, பிரம்மத்தை பத்தி சொல்லுங்கோ அப்படின்னு. இப்படி பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் வச்சிருந்து ராஜாக்கள்லாம் அப்படிதான் பண்ணியிருக்கான். தங்களை ஏதோ
நம்ம ஏதோ ஆட்சி பண்ணுறோம், நம்ம எப்போ பாரு ஜாலியாக சாப்பிட்டுட்டோம், என்ஜாய் பண்ணிட்டு சௌக்கியமாக தூங்கிட்டு இப்படிலாம் இல்லை. அவர்களுக்கு அரச பொறுப்பு இருந்தது, காவல் காக்கிற பொறுப்பு இருந்தாலும் இவர்கள் தன்னோட சுய லாபத்துக்கு என்ன பண்ணிக்கணுமோ, ஆத்ம ஜென்மா கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ பண்ணியிருக்கா. அதுல ஜனகர்லாம் ரொம்பவே சிறந்தவரா இருந்திருக்கு. பகவான் கீதையில ரெஃபர் பண்றது பேரை சொல்லி ரெஃபர் பண்றதுல இவர் ஒருத்தர் ஜனகாதயா அப்படிங்க. ஜனகன் முதலானவர்லாம் இந்த வித்தையை கத்துட்டு இருக்காப்பா, கத்துண்டு அபியாசம் பண்ணியிருக்கா அப்படின்னு. ஒரு ராஜா அப்படின்னா எவ்வளவு பொறுப்பு இருக்கும், அதுக்கு நடுப்புற எப்படி இவ்வளவு விசாரம்லாம் பண்ண முடியும், அதுதான் ஆச்சரியம். பண்ணியிருக்கா. அது ஆர்வம்னு ஒண்ணு இருந்துருத்தோன்னா என்ன வேணா பண்ணலாம். நேரம் இல்லைன்னு சொல்றவா யாரு சொல்ல முடியும், ஆர்வம் இல்லாதவாதால தான் சொல்ல முடியும். யாக்ஞவல்கர்லாம் உபதேசம் பண்றாரு. அவர் எப்பேற்பட்ட பிரம்மஞானி அப்படின்னு தெரியும். அவருக்கு காத்யாயினி மைத்ரேயின்னு 2 மனைவிகள். இவர் எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் ஆத்ம விசாரம் பண்ணி சன்னியாசம் வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்கு கிளம்ப போறார். அப்ப என்ன பண்ணாராம், தங்கிட்ட இருந்த உடைமைகள் எல்லாம் 2ஆ பிரிச்சு 2 மனைவிக்கும் ரெஜிஸ்டர் பண்ணார், வெளில எழுதி, உனக்கு எது உனக்கு எதுன்னு. அது இந்த காத்தியாயினி பாவம் சாது போல இருக்கு, அதனால ஏதோ இதை கொடுத்தாருன்னு வாங்கிட்டு விட்டா. சரி 2 வீடு 4 காரு எல்லாம் கொடுத்தேடா கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டா. ஆனா மைத்ரேயிட்ட கொடுத்தார். அவ சொன்னா எதுக்கு கொடுக்குறேன்னா, இல்லை எனக்கு இதனாலாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நான் இனிமே எனக்கு ஆத்ம விசாரம் பண்ண போறேன், காட்டுக்கு போறேன், அதனால இதை வச்சுன்னு எனக்கு நான் இனிமே என்ன பண்ண போறேன், அதனால நீங்க 2 பேருக்கும் உங்களுக்கு வேண்டதும் எடுத்துக்கோ. உடனே மைத்ரேயி கேட்டா, இது வேடிக்கையா இருக்கு, நீங்க சொல்றதுலேருந்தே ஆச்சரியமா இருக்கு, இதனால ஏதாவது நிஜமாவே நமக்கு லாபம் இருந்ததுன்னா பிரயோஜனம் இருந்ததுன்னா நீங்க என்கிட்ட கொடுத்துருக்கவே மாட்டேன், நீங்களே தான் வச்சிருப்பேள். இது உங்களுக்கு உபயோகம் இல்லைன்னா எனக்கு மட்டும் உபயோகமா இருக்குமான்னு, அப்போ ஒருத்தருக்குமே தான் இருக்க போறது இல்லை. அப்போ ஒன்றுத்துக்கும் உதவாது எந்த நிலையில எதுக்கு கட்டுறேன்னா, அதனால நீங்க கொடுக்குற இதெல்லாம் எனக்கு வேண்டாம். அவன் பாவம் அக்கா, அவளுக்கு 2 கட்டானா இருக்கா போல இருக்கு, நீங்க ஏதோ கொடுத்த இடன்னு ஆத்துக்காரு கொடுத்தான்னு வாங்கிட்டு இருக்கா, இதையும் வேணாலும் அவள்கிட்டையும் கொடுத்துருங்கோ. அப்போ உனக்கு வேற என்ன வேணும்னா, ஒன்றும் வேண்டாம், நீங்க என்னத்தை இதுல எல்லாம் கிடைக்காதது பேரின்பம் ஆனந்தம் எங்க கிடைக்க போறதுன்னு தேடின்னு பேரோட அது என்னன்னு எனக்கு முதல்ல சொல்லுங்க. எனக்கு அது என்ன வேணும், எனக்கு அதுதான் வேணும். இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுது நீங்க தூக்கி எறியறதுல இருந்து. அதனால இந்த ஒன்றும் இல்லாத உங்களுக்கு உதவாத குப்பையை வச்சு நானுமே குப்பை கொட்டுவானே, தேவையே இல்லை. அதனால நீங்க போற காட்டுக்கு என்னையும் அழிச்சுன்னு, நீங்க என்ன தேடினா பேரின்மை கிடைக்க எதுல கிடைக்குமோ அதுக்கு என்னவோ அதுக்கு உபதேசம் பண்ணுங்க, அதை நானும் அடையிறேன். அப்படியே ஆச்சரியப்பட்ட தன்னோட மனைவியை இவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இருக்காளே அப்படின்னு மைத்ரேயிக்கு அப்புறம் பிரம்ம வித்தையெல்லாம் உபதேசம் பண்றது. அதாவது உபநிஷத்துல நமது மதத்துல என்னமோ பெண்கள் எல்லாம் ஒரே அடக்கியாண்டா அப்படின்னு, எப்படி இல்லாம ஒரு பெண்களும் எப்படி இல்லாம இருந்திருக்காங்கிறத நமக்கு வேத காலத்திலேருந்து எல்லாம் தெரியுது. சும்மா ஏதோ அடிப்படையிலேயே சமைச்சிருந்தா உட்காண்டான்னு மட்டும் இல்லை, இதையும் பண்ணியிருக்கா அதையும் பண்ண. அப்படி ராஜாக்கள்லாம் இப்படி ஞானிகள் எல்லாம் தேடி போய் அவள்கிட்டேருந்து எது உண்மையான நமக்கு நன்மையை செய்யக்கூடியது அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான். அப்படி எல்லாம் இருந்தாப்புலாம் வரகுண பாண்டியனும் இருந்திருக்காருன்னு தெரியுது. அப்படி இவர் ஆட்சி பண்ணிட்டே இருக்கார். இவர் ராஜாக்களோட கடமையில ஒன்றும் வேட்டையாடல். இந்த வேட்டையாடலுக்காக காட்டுக்கு போனார், குதிரை மேலே ஏறிண்டு. கனவட்டம் அப்படின்னு அந்த குதிரைக்கு பேரு. அது மேலே ஏறிட்டு வேற வேட்டையாட போற. காட்டுல எல்லாம் போய் எல்லாம் வேட்டையெல்லாம் ஆடிட்டு திருப்பி நாட்டுக்குள்ள வரணும், மதுரை மாநகரத்துக்கு வரணும். காத்த போல அந்த குதிரை வருதான். வர வழியில காட்டு வழியால தானே வருது, மதுரையை நோக்கி வந்து நிறுத்தி ஒரு வழியில ஒரு வயசான அந்தனர்
அவர் எங்கேயோ யாத்திரை போயின்னு இருக்கிற போல இருக்கு. அவருக்கு ரொம்ப வெயில் கொடுமை தாங்காத ஓய்வு எடுத்துன்னு சித்த அசந்து படுத்துன்னு இருக்க காட்டுல வழியில. அவர் இப்படி இந்த கிழவர் படுத்துன்னு இருக்கிறது இதை கவனிக்காத வேட்டையாடிட்டு வீட்டுக்கு வர சுவாரஸ்யத்துல ராஜா வேகமா குதிரையை ஓட்ட, இதை இந்த குதிரை வரத்தே என்ன பண்ணிட்டு அந்த கிழவர் படுத்துன்னு முதிச்சு காலால முதிச்சு தம்சம் பண்ணி வந்துடுத்து. வந்தா இந்த குதிரை முதிச்சு தினத்துல அந்த வயசானவர் உயிர் போயிட்டார், ஆள் போயிட்டார், அவர் இறந்து போயாச்சு. இது வரகுணனுக்கு தெரியாத நடந்ததுதான். அவர் பாட்டுக்கு வேகமா வந்துக்கிட்டே குதிரை முதிச்சு எடுத்து அதுல இவர் போயிட்டார். இவன் அரண்மனைக்கு வந்தா அந்த யாரு இறந்து போனாரோ அவளோட உறவுகாரர்களுக்கெல்லாம் இது தெரிஞ்சுட்டு அவ உடனே அந்த பிணத்தை தூக்கிட்டு நேர ராஜாட்ட வந்துட்டான் அரண்மனைக்கு. அரண்மனை வாசல்ல கொண்டு போய் போட்டு இது மாதிரி ஆயிடுத்து, நீ தான் கொன்னுட்ட கிழவரை, அந்த நேரம் நீ கொன்னுட்ட, உன்னோட குதிரை மூச்சு தான் போயிட்ட, அதனால இந்த பழி முழுக்களும் உனக்கு தான். ராஜா பயந்து போயிட்டான். இப்படி ஒண்ணு நடந்திருக்கு. உடனே ஆனா மட்டும் சொல்லி பார்த்தேன், நான் வேணும்னு பண்ணலை, எனக்கே தெரியாது, இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும், நான் மனசறிஞ்சு பண்ணல, இப்படி ஒரு தப்பு நடந்திருக்கு. ஆனால் தப்பு நடந்ததுதான், போன உயிர் போனதுதான், அதுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். அதனால என்ன பண்ணேன், இதுக்கு ஒரு வேதம் படிச்ச அந்தனரா இருக்கிறதுனால இவருக்கு கிரமமா ஈமக்கிரைகள்லாம் படங்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ உடனே ராஜாவே ஏற்பாடு பண்ணி அதுக்கு உண்டான பொருள் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணி இவாளது எல்லா காரியத்தை என்ன கிரமமா பண்ணணுமோ பண்ணிடுங்கோ, வேற ஒன்றும் பண்ண முடியாது, இனிமே அதை தகனம் பண்ணி காரியம் தான் பண்ணியாகும் அப்படின்ட்டு அனுப்பிச்சு எல்லாம் பண்ணியாச்சு. அவளும் சரி வேற வழி இல்லை, எடுத்துன்னு போனா தகனம் பண்ணினா இவன் ராஜா கொடுத்த பொண்ணு பொருள் எல்லாத்தையும் எடுத்துன்னு அவ எல்லாரும் போயாச்சு. ஆனா வந்து படுத்துட்ட ராஜாக்கு தூக்கம் வரல, மனசு ரொம்ப தாபப்பட்டது. இப்படி ஆயிடுத்தே, இப்படி கடைசியில ஆயிடுத்தே, நம்ம எதையோ நினைச்சுன்னு காட்டுக்கு போக வேட்டையாட போக இப்படி ஒரு வேத வித்த பிராமணனை போய் வதம் பண்ணிவிட்டுவேன், நம்மளால வதமாறாப்புல ஆயிடுத்தே, இது நமக்கு தெரியாத நடந்ததுன்னாலும் நடந்ததுதானே, நம்ம மூலியமா தானே நடந்திருக்கு அப்படின்னு இவன் தாபப்படப்பட என்னாச்சுன்னு பிரம்மஹத்தி தோஷம் வந்து முடிச்சுது. பிரம்மஹத்தி தோஷம் முடிச்சுது. இந்த தோஷம் அப்படின்னாலே, பாபம் தோஷம் அப்படின்னாலே இது என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல மனசை தான் பாதிக்கும், மனசை பாதிச்சிடும். அதனால ராஜா வரகுணன் ரொம்ப தாபப்பட்டு அவருக்கு அதுக்கப்புறம் சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல, ஒண்ணும் முடியல. இதனால அவரோட உருவமே மாறி போற அளவுக்கு இந்த பிரம்மஹத்தி படுத்துறது. நம்ம போய் ஒரு வேத வித்தை கொண்டுட்டுமே, நம்மளால ஒரு வேத வித்துக்கு முடிவு ஏற்படுத்துது. இப்படி இல்லாம இவனுக்கு உடம்பையும் மாற்றுறது, மனசையும் மாற்றுறது. அதனால அவையில உள்ள பண்டிதர்கள்லாம் பார்த்தா எல்லாரும் பார்த்துட்டு அவள்லாம் வருத்தப்படுறா, ஐயோ எப்பேற்பட்ட ராஜா, இவனுக்கு போய் இப்படி ஒண்ணு வந்துடுத்த பிரம்மஹத்தி பிடிச்சுண்டு அப்படின்னு. உடனே அவள்லாம் தெரிஞ்ச பரிகாரத்தெல்லாம் சொன்னான், இதை பண்ணு அதை பண்ணு எல்லாம் பண்ணி வரிசையா அதெல்லாம் போட்டிருக்கு, என்னென்னலாம் பண்ணினார் அப்படின்னு. நல்ல வேதம் படிச்ச வாளுக்கெல்லாம் நல்ல அன்னதானம் பண்ணி வச்சார், என்ன சாதம் பண்ணார், அவ்வளவுதான். இதெல்லாம் பண்ணி வச்சார். அரச மரத்தை போய் பிரதட்சணம் பண்ண சொன்னாலும், அப்புறம் அருகம்பில்ல எடுத்துன்னு போய் பசுக்கெல்லாம் குடுவோன்னு பரிகாரம் சொன்னோம். அகமரிஷண சுத்தத்தை சொல்லி புண்ணிய நதியில போய் ஸ்நானம் பண்ணுன்னார், பஞ்சகவியம் சாப்பிடுன்னா, பசு கொம்பால தோய்ந்த தண்ணியை மட்டும் குடின்னு சொன்னா, இப்படி பட்னி கெடுன்னா பசிடுன்னா என்னெல்லாமோ சொன்னான். இது யாரெல்லாம் என்ன பரிகாரம் சொல்றாளோ அத்தனையும் பண்ணினான் வருவன். வேடிக்கையா இருக்கு, நம்ம இதை மாதிரி இருக்கு. ஆனால் இத்தனை பண்ணினாலும் இந்த பிரம்மஹத்தி தோஷம் விலகினதா இவனுக்கு ஒரு மனசாந்தி ஏற்படும். பரிகாரம் அப்படிங்கிறதே என்ன அப்படின்னா, வேற என்ன பண்ணாதுன்னு, எந்த பாவமா இருந்தாலும் முதல்ல நம்மள மனசை பாதிக்கும். என்னதான் அயோக்கியனா இருந்தா கூட உள்ளுக்குள்ள ஒரு கான்சியஸ்
உறுத்திட்டே இருக்கு. வெளியில வேணா அதை காமிச்சுக்காத இருக்கலாமே, உள்ளுக்குள்ள அது வாட்டிகிட்டே தான் இருக்கும். அதுதான் பெரிய தண்டனை. அந்த பரிகாரம்ங்கிறது எதுக்குன்னு அந்த மனசை ஒரு சாந்தப்படுத்துறதுக்கு தான். ஓ, இந்த பாவத்துக்கு இந்த பெரிய பிராயச்சித்தம் மட்டுமா, நம்ம அப்போ ஒன்றும் பண்ணாது சார் அப்படின்னு நினைச்சுட்டா கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும். அந்த நினைப்பு வரத்துக்கு தான் பிராயச்சித்தம். அதனால பாவமே போயிடாது. தற்காலிகமா நமக்கு அதையே நினைச்சுட்டு இதுதான் பெரிய தண்டனையா இருக்கும். அது இல்லாத குறையறதுக்கு தான். இத மாதிரி எல்லாம் பண்ணி பார்த்தார். ஆனா அந்த பிரம்மஹத்தி அந்த பாபம் இவர் மனசை விட்டு அந்த தோஷம் நீங்கல்ல. ஆனா என்ன வளர்ந்துட்டே வருது. வளர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னு திடீர்னு பார்த்தாக்க இவர் பின்னால் இருந்து யாரோ ஐயோன்னு கத்துறாப்புல இருக்கும். இவன் காதுல அலறி அழறாப்புல காதுல விழும். உடனே இந்த பக்கமான யாரோ கையை தட்டி கூப்பிடுறாப்புல இருக்கும். உட்காண்டே இருக்கிற பக்கத்துல ஒத்துருமே இருக்கிட்ட யாரோ பெரியசா பெருமூச்சு விட்டுங்கிறாப்புல இருக்கும். திடீர்னு பார்த்தா எய்த்தாப்புல என்னமோ கண்ணங்க ஏதோ ஒண்ணு தெரியும். அது ஒரு சமயம் பார்த்தா இத்தனோண்டுக்கு சின்னதா தெரியும். இன்னொரு சமயம் பார்த்தா ஒரே பெருசா மலை மாதிரி தெரியும். ஒரு பக்கம் பார்த்தா ஒரே சிரிச்சு கையை கொட்டி சிரிக்கும். ஒரு பக்கம் பார்த்தா ஒரே அலரும். ஒரு பக்கம் பார்த்தா கண்ணா பின்னான்னு ஏதோ காதல பேசுறாப்புல இருக்கும். இப்படி எல்லாம் இப்படி போயிட்டே இருக்கிறத யாரோ எய்த்தாப்புல பெருசா வாயை புலந்து நிற்கிறாப்புல இருக்கும். யாரோ பின்னாலேயே தொடர்ந்து வராப்புல இருக்கும், கிட்டக்க வராப்புல. இப்படி எல்லாம் போட்டு படுத்தி எடுக்கிறது இந்த பிரம்மஹத்தி தோஷம். ராஜாவால பொறுக்க முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. எத்தனையோ பரிகாரம் பண்ணி பார்த்தாச்சு. இப்படி நம்ம தெரியாத பண்ணினத்துக்கே பிரம்மத்துக்கே இப்படி படுத்துறதுன்னா என்ன, ஒரு பிராமணனை கொலை பண்ணணும்னு தெரிஞ்சு பண்ணினா என்னெல்லாம் வருங்கிறது தான் நமக்கு புராணம்லாம் என்ன பண்றதுன்னு இது மூலியமா நமக்கு சொல்லி தருது, அவ்வளவுதான். அதனால இவன் என்ன பண்ணா, அப்படி எப்படி இருந்தான்னு நல்ல மாணிக்கமா இருந்ததுல எப்படி ஒரே தூசி தும்போட ஒரே அதோட சோபையே மங்கி போயிருக்குமோ அது மாதிரி வரகுணனோட முகமே பார்த்தான். சொல்றாள் இல்லையோ, சொல்லுவான் ஏதாவது ரொம்ப மூஞ்சின்னா என்ன பிரம்மஹத்தி பிடிச்சாப்புல இருக்கு மூஞ்சின்பா. அது நம்மளோட அழகை கெடுத்துரும், மூஞ்சியோட சோபை கெடுத்துரும், எல்லாம் என்னென்னலாம் உண்டோ அத்தனையும் பண்ணிடும். இப்படி இருக்கிற பார்த்தா ஏதோ நல்ல வெள்ளவெளியேன்னு இந்த பூர்ண சந்திரனை போய் பாம்பு பிடிச்சி கிரகணம் பிடிச்சி போனா அப்புறம் வரகுண பாண்டியன் முகம் கொண்டு ஆயிடுத்து, உடம்பாயிடுத்து. அப்படி இருக்கிறதே அவன் என்ன பண்ணா, சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல, ரொம்ப தவியாத்த வச்சு சோமசுந்தர பெருமான் கோவில்ல போய் சிவபெருமான்கிட்ட முறையிட்டு அழுதான். நான் தர்ம நெறி தவறாதானே ஆட்சி பண்ணிட்டு இருக்கேன். என்னால என் நாட்டுல எந்த பிரஜைகளுக்கும் ஒரு தொந்தரவு வரக்கூடாதுங்கிறதுல நான் கெட்டிக்காரனா சாமர்த்தியமா தானே பண்ணியிருந்தேன். இது என்ன அறியாத நடந்தது தானே. இதுக்கு இப்படி ஒரு தண்டனையா, இவ்வளவு பெரிய தண்டனையா, தெரியாத பண்ண பாவத்துக்கு. சரி, ஏதோ பாவம் தான் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு வேத சாஸ்திரம் புராணங்கள்லாம் சொன்ன பரிகாரங்கள்லாமும் பண்ணி பார்த்தாச்சு. அதுக்கும் இது ஒன்றும் மசிய மாட்டேங்கிறது. ஆனால் இது நாளுக்கு நாள் இதோட கொடுமை என்னால தாங்கவே முடியல. நான் நிஜமாவே உங்ககிட்ட பக்தி பண்றது உண்மையா இருந்தால், நீ என்கிட்ட கருணை பண்றது உண்மையா இருந்தா இதுக்கு நீ தான் ஒரு வழி பண்ணணும். இந்த பிரம்மஹத்தியிலேருந்து நான் விடுபடுறதுக்கு நீ தான் அருள் பண்ணணும்னு கதறி அழுதான் ராஜா சுந்தரேஷ பெருமான்ட்டு. இப்படி பண்ணினோன்னு பார்த்த கருணை கடலான சிவபெருமான் உடனே அசரீதியா ஆகாயவாணியா சொல்றார், ராஜா கவலைப்படாத. அதுல என்ன பண்ணினா அந்தனர்கள்லாம் சொன்னா, நீ இத்தனையும் பண்ணி பார்த்துட்ட, ஒன்னுத்துக்கும் இல்லை, ஒண்ணு வேணா பண்ணு. நமது சோமசுந்தர பெருமான தினம் போய் 1008 பிரதட்சிணம் பண்ணு அப்படின்னு. பிரதட்சிணம் பண்ணு, அவர் காலை பிடிச்சுட்டு சுத்தி சுத்தி வந்தாதான் உண்டு. அப்படி பிரதட்சிணம் பண்ணிட்டு தினம் இவர் நியமத்தோட போய் சோமசுந்தர பெருமான 1000 பிரதட்சிணம் பண்ணி உருகத்தையே தான் ஒரு நாளைக்கு அசரீரியா சொல்ற. உடனே கவலைப்படாத, நீ எப்போ என் சன்னதியில வந்து
ஒவ்வொரு பிரதட்சணம் பண்ணி ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சையோ, அந்த ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சு நீ பிரதட்சணம் பண்ணதுக்கும் ஒவ்வொரு அஸ்வமேத யாகம் பண்ணின பலனை கொடுக்குறேன். ஒரு அஸ்வமேத யாகம் என்ன பலன் உண்டு அப்படின்னா, 1000 பிரதட்சணம் பண்ணி இருக்கிற அதுல எத்தனை அடி எடுத்து வச்சிருப்பார் அத்தனையும் உனக்கு கிடைக்கிறேன். அத்தனை சிறப்புடையது. ஒரு நாளைக்கு என்ன ஒரு பிரதட்சணம் பண்ணினா, ஆனா அந்த பிரதட்சணத்தை நீ 1008 தினம் இத்தனை நாள் பண்ணியிருக்க. அதனால இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால நீ இனிமே பயப்படாத. ஒண்ணு பண்ணு, நான் சொல்ற இடத்துக்கு போ, உனக்கு இந்த பிரம்மஹத்தி தோஷம் விடுபட்டுரும் அப்படின்னு. ராஜா எங்க அப்படின்னு, காவேரி பாயக்கூடிய காவேரி நாடான சோழ மண்டலத்துக்கு போ. சோழ தேசத்துல திருஇடை மருதூர் அப்படின்னு இருக்கு, திருடமருதூர். அங்க போய் அங்க என்ன நானே பூஜை பண்ணிட்ட திருத்தலம் அப்படின்னு சுவாமி சொல்ற. ஒவ்வொரு தலத்திலையும் ஒவ்வொரு தேவதைகள் பூஜை பண்ணியிருக்கு, அம்பாள் பூஜை பண்ணியிருக்கு, இவா இப்படிதான் இருக்கு. ஆனா இந்த திருடமருதூர்ல என்ன நானே பூஜை பண்ணின்றது. அப்படி ஒரு உயர்ந்த தலம். நீ அந்த ஸ்தலத்துக்கு போ, அங்க உனக்கு விடுதலை கிடைக்கும் தரேன். அதனால திருடமருதூருக்கு போகும்னு. இது கேட்ட உடனே வரவண பாண்டியனுக்கு பகீர்ந்தது. ஏன்னு, இத்தனை திருஸ்தலத்தை விட்டுட்டு ஆலாசிய கஷேத்திரம் அப்படின்னு சொல்லி இந்த மதுரையை விடவும் வசந்ததா இருக்கு. சரி போச்சல்றது எங்கன்னு, சோழ தேசத்துக்கு போகிறேன் உங்கள் என்னோட பரம எதிரியோட நாடு, நான் எப்படி அங்க போவேன் அப்படின்னு. உடனே சிவபெருமான் சொன்னார், கவலைப்படாத, அதுக்கும் ஒரு வழி சொல்றேன் அப்படின்னு. அதுக்கும் ஒரு வழி சொல்றேன். என்ன அப்படின்னு, இப்போ சோழ ராஜாக்கு உன் மேல சண்டை போடணும்னு ஒரு வெறி வராப்புல அவன் மனசை தோன்றேன். இப்போ நீனா அங்க போனாதான் ஏதானும் வம்பு வரும். அதனால சோழ ராஜா உன்னை எதிர்க்கு உங்ககிட்ட படையெடுத்து வராப்புல நான் பண்றேன். பண்ணினா நீ பயப்படாத. ஏன்னா சோழர்களே வலிமையா இருக்கா படைய பலத்துலன்னு உனக்கு தெரியும். அதுக்காக நீ தோத்து போயிடுவியோன்னு பயப்படாத. நீ என்ன பண்ணு, என்னோட அருள்னால உங்ககிட்ட சண்டைக்கு வந்தவன் நான் அவனை எப்படி சமாளிக்கணும், ஏன்னா முன்னாலாம் பண்ணியிருக்காரு, அது மாதிரி பண்றேன். அவன் புறமுதுகிட்டு ஓடுவான். அதனால உன்னை தாக்கு பிடிக்க முடியாது, அவன் ஓடுவான். அவன் ஓடுறதே துரத்திலே ஓடு, நீ ஓடு. அவன் அவன் தேசத்துக்கு போற வரைக்கும், சோழ தேசம் போய் திருடமருதூர் போற வரைக்கும் துரத்தின்னு போ அப்படின்னு எப்படி நான் ட்ரிக் பண்றாரு. அப்படி போ, துரத்தினே போ. அங்க போய் திருடமருதூர் வந்தோடனே என்ன பண்ணு, நீ கோவிலுக்குள்ள போந்துரு. அதுல இன்ஸ்ட்ரக்ஷன் வேற, கிழக்கு கோபுர வாசல் வழியால உள்ள போ அப்படின்னு. சரி, எனக்கு பிரம்மஹத்தி போகணும் அப்படின்னா இனிமே சோழ ராஜா இனிமே படையெடுத்து வந்து நான் இனிமே அவனை துரத்திட்டு போய் பிரம்மஹத்தி என்ன பண்ணுன்னு, கிழக்கு கோபுரம் போ, அதுக்கப்புறம் என்னன்னு அப்புறம் சஸ்பென்ஸ், அங்க போய் பார்த்துக்கோன்ட்டு. சரி, இவரே இப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்படி என்னைக்கு வரப்போறான்னு காத்துன்னு இருக்கான். உடனே அவன் மறுநாடே படையெடுத்துன்னு வந்தாச்சு சோழ ராஜா. அப்பாடா அப்படின்னா ஆஸ் யூஷுவல் இவன் புறமுது விட்டு சோழ ராஜா ஓடுறான், தப்பிச்சா போறோம்னு. இவன் துரத்திட்டு வரகுண பாண்டியன் போன. திருடமருதூர் கோவில் வந்தது. சொல்ல வேற சொல்லியிருக்காரு, மறக்காத பூசத்துறையில நீராடுன்னு காவேரி மோட்ச நதியில ஒன்றும். அதனால அங்க புஷ்ய மண்டபம், திருடமருதூர் பூசம் அப்படின்னு புஷ்யம் தான் அங்க விசேஷம். தைப்பூசம் ரொம்ப விசேஷம். அதனால நீ என்ன பண்ணு, அந்த பூசத்துறை அப்படின்னு அதுக்கு பேரு, காவேரியில அந்த காவேரி துறைக்கு பேரு பூசத்துறைன்னு தான் பேரு. அங்க மறக்காத காவேரியில நீராடிட்டு கோவிலுக்குள்ள போகுன்னு. அதே மாதிரியே காவேரியில நீராடினா போயிட்டான், உள்ள போனார். கிழக்கு கோபுர வாசல் போற வரைக்கும் பிரம்மஹத்தி துரத்தின்றே வந்தது, விடல அது. இப்படி மகாலிங்க சுவாமி கோவில் உள்ளுக்குள்ள நுழைஞ்சு அந்த நிலப்படியை தாண்டி கோவிலுக்குள்ள உள்ள வந்தானோ இல்லையோ,
அதை தாண்டி பிரம்மஹத்தியால வர முடியல. இங்க உள்ளுக்குள்ள டவர் கிடைக்க மாட்டேங்கிறதுங்கிறது மொபைல். இந்த புராண கதையெல்லாம் ரீல் இல்லைங்கிறதுக்கு இதெல்லாம் சயின்ஸே நிரூபணம் பண்ணி காமிக்கிறது. அது மாதிரி அதுக்கு மேல அதால உள்ளுக்குள்ள போக முடியல. அது அங்கேயே நின்றுது. இவன் நேர போனா சிவபக்தனா இருக்கிறதுனால மகாலிங்க சுவாமியை பார்த்தோன்னா அப்படியே உருகினான். இவ்வளவு ஒரு சாநித்தியத்தோட அழகான கோவில் நம்ம சத்ரு தேசத்துல இருக்கு பாரு. இதே இங்க பாண்டிய நாட்டுல இருந்துன்னா என்ன பண்ணிருப்பேன், இதை தங்கத்தால அழிச்சிருப்பேன். இங்க போய் மாட்டின்னு விட்டியேன்னு அவர்கிட்ட வருத்தப்பட்டான். அப்படி எல்லாம் தரிசனம் பண்ணா எல்லாம் பண்ணினார். இந்த பிரம்மஹத்தி பின்னால வரலையா, இப்போ மனசும் தெளிஞ்சுது. இப்ப ஆனா திரும்பி போனோம்னா உடனே சுவாமி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார், வந்த வழியால போகாத. ஏன்னு அது அங்கேயே காத்துன்னு இருக்கு, நீ எப்போ உள்ளுக்குள்ள தரிசனம் மட்டும் வெளியில வருவேன்னு பிடிச்சுக்கணும்னு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னு, மேற்கு கோபுரத்தால கம்பியை நீட்டு நேர மதுரை பார்க்க ஓடுவேன்னு. அதனால கிழக்கு கோபுரத்தால உள்ள வந்தான். இது பிரம்மஹத்தி வாசல்லையே நின்றுடுத்து. இவனை சுவாமியை தரிசனம் பண்ணா மேற்கு கோபுரத்தால வந்தார். ஆனா திருடமருதுரை விட்டு வரத்துக்கு மனசு வரல. ஐயோ இவரை எப்படி பிரிஞ்சு போறதுன்னு. அதனால என்ன பண்ணினான்னு கொஞ்ச நாள் அங்க கோபுர வாசலையே தங்கினான். தங்கிட்டு தனக்கு இப்படி ஒரு அருள் பண்ணியிருக்காரு இவர்னு தெரியணுங்கிறதுக்காக அங்க கோபுரத்துல அவங்க, அதனால பெயரே வரகுண பாண்டிய கோபுரம் அப்படின்னே பேர். முடிஞ்ச திருப்பணி அப்படின்னா இருந்தாலும் இதுக்கு மேல இருக்க முடியாது. இங்க இருந்து நம்ம திருப்பணி பண்ணோம்னு தெரிஞ்சுன்னா சோழன் இந்த பிரம்மஹத்தி போச்சுன்னா அவன் வந்துடுவான். சுவாமி யாரும் சொல்லிட்டார், திரும்பி பார்க்காத மதுரை பார்க்க போயிடு அப்படின்னு. உடனே அங்கேருந்து கிளம்பி தன்னோட மற்ற திருத்தலங்கள் எதை முடியுமோ பார்த்துட்டே நேர வந்தா மதுரைக்கு. அதனாலேயே இன்னைக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னா, திருடமருதூர்ல இந்த பிரம்மஹத்தி தோஷம் போகணும், தோஷம்லாம் போகணும்னாலே போய் மகாலிங்க சுவாமியை பிரதட்சணம் பண்ணுறதுங்கிறது இன்னி வரைக்கும் இருக்கு. அதுவும் சித்த பிரம்ம பிடிச்சவா வா இவாளெல்லாம் அங்க அழிச்சுன்னு போய் பிரதட்சணம் பண்ண சொல்றது அப்படிங்கிறது. அதனால இன்னைக்கு சம்பிரதாயம் என்ன அப்படின்னா, திருடமருதூருக்கு போனா மகாலிங்க சுவாமி கோவிலுக்கு போனா கிழக்கு கோபுரத்தால போகணும், அதே கோபுரத்தால திரும்பி வரக்கூடாது. அதனால பக்கத்திலேயே என்ன பண்ணுவோம்னா இன்னொரு கோபுரம் வாசல் இருக்கும், அது வழியால வந்துடணும். பார்த்தாலே தெரியும். வேடிக்கை என்னன்னு, உலகத்திலேயே பிரம்மஹத்திக்கு ஒரு சந்நிதியை உண்டுன்னா திருடமருதூர்ல தான். தஞ்சாவூர் ஜில்லாக்காரட்ட ஒரு பரியாசம் பண்ணுவா, எந்த ஊர் அப்படின்னா திருடமருதூர்னால மூஞ்சி பார்த்தாலே தெரியுது என்பா. ஏன்னா பிரம்மஹத்திக்கு ஃபேமஸ் அது. அப்படி வரகுண பாண்டியனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் நீங்கினதுக்கு அப்புறம் இவன் மதுரைக்கு வந்த பழையபடி எல்லாம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறதே ஒரு சிவராத்திரி. சிவராத்திரி அன்னைக்கு போய் என்ன ஆச்சு, இந்த பிரம்மஹத்தி போகணும்னு பிரதட்சணம் பண்ணினது பர்மனெண்டா ஆயிடுத்து. இது அதுல ஒரு நல்லது கிடைக்கிறது அப்படின்னா உடனே நம்ம பர்மனெண்ட் ஆச்சுன்னா இவன் பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கான். பண்ணிட்டு இப்படி வரத்தே திடீர்னு தோணித்து, இந்த சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சிவலோகன் பார்த்தா இப்படி இருக்கும், தரிசனம் பண்ணா இப்படி இருக்கும் அப்படின்னு ஆசை. அதனால உடனே சுந்தரேச பெருமான்கிட்ட போய் கேட்கிறான், நீ இப்படி அர்ச்சாவதாரத்துல இந்த பூமியில எழுந்திருக்க இந்த ஆலயத்துல உன்னை பார்க்கறதே இவ்வளவு ஆனந்தமா இருக்கு, இன்னும் சிவலோகத்துல நீ எப்படி இருப்ப, அந்த சிவலோகத்தை பார்த்தா என்ன, எனக்கு அதுக்கு ஒரு அருள் பண்ணப்படாதா, இந்த சிவலோகத்தை காமியேன்னு. அதுவும் இன்னைக்கு நல்ல நாடா இருக்கு சிவராத்திரி, சிவலோகம் காமி அப்படின்னு வரகுண பாண்டியன் சுந்தரேசத்தை வேண்டிக்கிறார். அவர் பார்த்தார். உடனே என்ன பண்ண, நினைச்ச இவனுக்கு சிவலோகத்தை காமிக்கணும்னு நினைச்சாரோ இல்லையோ, என்ன ஆயிடுதுன்னு ஆகாயத்திலேருந்து கோடி சூரிய பிரகாசமா இறங்கி வராப்புல இவர் சிவலோகத்திலேருந்து கீழே இறங்கிட்டார் பரிவாரங்களோட. இறங்கி எங்க நின்னார், மதுரை கோவிலுக்குள்ள.
ஆனா தெரியாது, இவனுக்கு தெரியல, இவன் நம்ம பார்க்குற கோயிலா தானே இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கான். உடனே என்ன பண்ண, நந்தியை கூப்பிட்டார். கூப்பிட்டு, என்னோட பரம பக்தன் வரகுணனுக்கு சிவலோகம் தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டான், அதனால நானும் காட்டுறதுன்னு நினைச்சிட்டு அருள் பண்ணதுன்னு நினைச்சிட்டேன். அதனால நீ என்ன பண்ணு, அவனை போய், அவன் வெளியில நிற்கிறான், போய் உள்ள அழிச்சுன்னு வந்து எல்லாத்தையும் காமின்னு டூரிஸ்ட் கைடு நந்திய. உடனே நந்தி தேவர் அதிகார நந்தி கையில ஒரு பெரம்பு எடுத்துட்டார், வந்தார், வரகுண்ண தட்டினர். யார் இவர்? நந்தி தேவர். நீங்க எங்க வந்தேன்னு? நீ என்னமோ பார்க்கணும்னு யாமே சிவலோகம், அதனால சிவலோகத்துக்கு வந்திருக்க நீ, அதனால உனக்கு காட்ட சொல்லி சிவபெருமான் ஆணை வா அப்படின்னு. இவனுக்கு நம்ம என்ன அது சாதாரணமா என்ன சொன்ன, சிவலோகம் பார்த்தோன்னா நிஜமாவே. உடனே நந்தி என்ன பண்றார், பாண்டியனே வா வான்னு உள்ள அழிச்சுன்னு போன, ஒவ்வொன்றா காமிக்கிறார். இதுதான் இது, இதுதான் அது, அதுதான் இது அப்படின்னு காமிச்சுட்டு, இந்தா இதை பார்த்துக்கோ, அதை பார்த்துக்கோ, அதை பார்த்துக்கோன்னு சிவலோகத்துல என்னென்ன எல்லாம் இருக்கோ அது அத்தனையும் காமிக்கிறார். இத பரஞ்சோதி முனிவர் ரொம்பவே வர்ணிச்சிருக்கார், ஒரு பெரிய படலமாவே அதை வர்ணிச்சிருக்கார். எப்படி எல்லாம் இருந்தது, எப்படி எல்லாம் இருந்தது அப்படின்னு அந்த சிவலோக காட்சி முழுக்களும் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி இவர் எல்லாத்தையும் காமிச்சிருந்தார். ஒவ்வொன்றா காமிச்சுன்னு உள்ள போறா. கடைசியில எங்க வந்தான்னு, எந்த இடத்துல சிவபெருமானும் உமாதேவியோட பார்வதியோட எழுந்தருளி இருக்காரோ அந்த இடத்துக்கு வந்தா, எய்த்தாப்புல பார்த்தா சிவன் உட்காந்துருக்கார், அம்பாள் உட்காந்துருக்கார். இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பக்கத்துல பிள்ளையார் இருக்கார், முருகன் இருக்கார், இன்னும் வீரபத்ரர் இருக்கார், இன்னும் சனகாதி மகர்ஷிகள் இருக்கா, அத்தனை பேரும் இருக்கா, ரிஷிகள்லாம் இருக்கா, தேவர்கள்லாம் இருக்கா, இந்த பக்கம் பிரம்மா இருக்கிறார், அந்த பக்கம் விஷ்ணு இருக்கிறார். எல்லாத்தையும் பார்த்தா இது என்னமோ காட்சி திரைப்படத்துல பார்க்குறாப்புல, சீன்ல பார்க்குறாப்புல இருக்கு. எல்லாத்தையும் பார்த்த அஷ்டதிக் பாலகர்கள்லேருந்து எல்லாரையும் பார்த்தா இவனுக்கு மெய் மறந்து போனான். ஆனந்தம் 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 அப்படின்னு சந்தோஷப்பட்டா. இப்படி சிவராத்திரி அதுமா நமக்கு சிவலோகத்தை நாம இருக்கிற இடத்துல கொண்டு வந்து காமிக்கிறாரு அப்படின்னு. எல்லாம் முடிஞ்சது. நந்தி தேவர் கேட்ட, எல்லாத்தையும் பார்த்துட்டையான்னு. பார்த்தாச்சுன்னு. உன்னை சிவபெருமான் நந்திகிட்ட கேட்டார், எல்லாம் பார்த்தாச்சு போகலாமா கேளு. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம், தன்யனானே தன்யனானே கத்தினான். உடனே என்ன பண்ணா, நந்தி தேவர் கையில என்ன பெரம்பால தட்டினர், எல்லாம் சின்னர். பழையபடி பார்த்தாக்க இவன் முதுக தட்டினா மதுரையில மீனாட்சி சுந்தரி கோயில்ல உட்காந்துருக்கா. என்ன அது திடீர்னு இந்த இடத்துல தான் நம்ம சாயந்தரம் வந்தவங்க தெரியுது, இந்த இடத்துல தான் வந்து நின்னோன்னு தெரியுது. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் கனவுல பார்த்தாப்புல இருக்கு, ஆனா கனவு இல்லை, நேரம் தான் பார்த்தோங்கிறதும் தெரியுது. இப்ப திடீர்னு பார்த்தாக்க எப்போ விட்ட இடத்துல பிடிச்சாப்புல உட்காந்து எப்போ வந்து உட்காண்டோமோ அப்படி இருக்கு தட்டின. அப்புறம் உடனே பார்க்கறான். உடனே சிவபெருமான் ஆகாயவனில சொல்றார், சிவலோகம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டியே, இந்த மதுரை மாநகரத்துல இந்த ஆலயத்தை விட சிவலோகம் வேற எங்க இருக்கு, இதான் சிவலோகம் அப்படின்னு. நான் அங்கேருந்து இறங்கி வந்தது, அதுக்கு பேரே வெண்ணெழி விமானம் அப்படின்னு முன்னமே சொல்லியிருக்கேன். இந்திரன் முதல்ல அங்க கோவில் கட்டுறதே தேவலோக சிற்பியான மையனை விட்டு தேவலோகத்துல பண்ணின விமானத்தோட அப்படியே கீழே கொண்டு இறக்கி அதுக்குள்ள சுவாமி வச்சார் அப்படின்னு. அதனால சிவலோகமே இதான்ப்பா அப்படின்னு சொல்ல, ஆனா நீ பார்த்தது பொய்யன்னு நினைச்சுக்காத, உனக்காக போனா போறதுன்னு அதை இங்க கொண்டு காமிச்சேன், அவ்வளவுதான். நீ ஒரிஜினலா பார்த்தது சிவலோகம் தான். அந்த சிவலோகம் இப்போ உலகத்துக்கு தெரிகிறாப்புல இப்படி கோவிலா இருக்கு, அவ்வளவுதான் அப்படின்னு. வரகுணன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். கட்டி சுவாமிய என்னெல்லாமோ அவர் ஸ்தோத்திரம் பண்றான். ஸ்தோத்திரம் பண்ணி சந்தோஷமா இருந்து நாட்டுக்கு வந்துட்டான். இது ஊர் முழுக்கலும் பரிவெடுத்தோம்.
சிவராத்திரி அன்னைக்கு வரகுணனுக்காக சாமி வந்து சிவலோகத்தை காமிச்சாரா, சிவலோகத்தை பார்த்தானா, சிவலோகத்தை பார்த்தானா அப்படின்னு இந்த பேச்சு எல்லாம் அடிபடுறதா இந்த சுந்தரேஸ்வரோட இந்த பெருமையை சொல்லிட்டு இருக்கார் இல்லையா ரிஷிகளுக்கு. அகஸ்தியர், அது முதல்ல திருவிளையாடு ஆரம்பமே அப்படிதான் இருக்கு. அகஸ்திய மகரிஷி இந்த பாண்டி நாட்டு பெருமையும் ஆலாசிய க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மதுரையோட பெருமையும் அதில் எழுந்திருக்கிற சுந்தரேஸ்வரோட பெருமையும் தானே சொல்லிட்டு இருக்க அவரோட திருவிளையாடெல்லாம். இதை சொல்லி முடிச்சோன்னு இந்த ரிஷிகளுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வந்துடுத்து. சுவாமி ஒரு சந்தேகம் இருக்கு, கேட்கலாமா? கேளுமுடைப்பா என்ன அப்படின்னா உடனே அகஸ்தியட்டவா கேட்குறா, இல்லை எங்களுக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா, நீங்கள் இதுக்கு முன்னால் இருந்த திருவிளையாடல் எல்லாம் சொல்லியிருக்கள் இந்திரனோட பழிய தீர்த்தர் இங்குதான், இந்திரனோட வாகனமான ஐராவதத்துக்கு பழி ஏற்பட்டது, அந்த பாவத்தை இங்கேதான் போக்கினான்னு சொன்னேள். இன்னும் ஒரு அந்தனருக்கு மகாபாதகம் பண்ணிட்டான். என்னெல்லாம் பாபம் பண்ணினார் அப்படின்னு அது பழி தீர்த்த படலம் அப்படின்னே இருக்கு. தாயாட்டி பெத்த தாயாட்டி காமத்தோட போனவன், இப்படி எல்லாம் அவன் மகா பாபம் பண்ணினா அவனுக்கு உன் பேரை சொன்னா உன்னை பார்த்தாங்கிறதுனால அவரோட பழியை தீர்த்தார். இப்படி எத்தனை பேரோட பழி பாவத்தெல்லாம் இந்த மதுரையில இந்தவர் தீர்த்து வச்சிருக்காரு. அப்படி தீர்த்தவருக்கு, அத்தனை பேர் பாவத்தையும் பழியும் தீர்த்தவருக்கு வரகுணனோட பிரம்மஹத்தி தோஷத்தை மட்டும் மதுரையில பார்க்காத இதுக்கு திருடமருதூருக்கு அனுப்பிச்சார். அப்படின்னா இதுக்கு வந்து சின்ன பாவத்துலதான் போக்க முடியுமா இந்த மதுரையில? பெரிய பாவம்னாக்க இன்னும் வேற ஊர் தேடின்னு போகணுமா அப்படின்னு ரிஷிகள்லாம் கேட்டா அகஸ்தியர் சிரிச்சது. நல்ல இன்டெலிஜென்டா தான் கேள்வி கேட்கிறேன். ஏதோ கதை கேட்கறது என்ன தூங்கி வழிஞ்சுன்னு கேட்காது, அலர்ட்டா கேட்கிறேன். நல்ல கேள்வி கேட்கப்பான்னு. நான் கேள்வி நல்லதா இருக்கும்போது பதில சொல்லுமோன்னு. உடனே அவர் சொன்னார், வேணும்னு தான் அப்படி பண்ணினார். ஏன்னு அதனால இங்க மதுரையில போக்க முடியாதுன்னு இல்லை, பிரம்மஹத்தி தோஷத்தை இங்கேயே போக்கியிருக்கலாம். ஆனா மெனக்கெட்டு வரகுணனை திருடமருதூர் வரைக்கும் சோழ தேசத்துக்கு துரத்தி அடிச்சு அங்கேயே போக்கினார்னு. இந்த மதுரையில இருக்கிற வாளுக்கெல்லாம் ஒழுங்கா இருக்கணுங்கிறதுக்காக, அவள்லாம் ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறதுக்காக. அதாவது நமக்கு கையில வியாதிக்கு மருந்து இருக்கு அப்படின்னா, இன்சுலின் கையில இருக்கு அப்படின்னா உடனே நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சர்க்கரை தம்போம். அதெல்லாம் ஒரு டோஸை கூட போட்டுனா சரியா போயிடும் சார் அப்படின்னு. அதனால ஒரு பரிகாரம் இருக்கு, இந்த இடத்துலயே பாபம் போயிடும், இப்படினால பாபம் போயிடும், பரிகாரம் இருக்குன்னாலே பாபம் பண்றதுக்கு துணிஞ்சிடும். அதான் இருக்கவே இருக்கே, ஹோமம் பண்ணா சரியா போச்சு, போடு கழுத்தை விட்டு அப்படின்னு. அதனால இந்த பாண்டி நாட்டில் இருக்கிற மதுரைக்காரர்களுக்கெல்லாம் திமிர் பிடிச்சிடக்கூடாது. அதனால நம்மள பாவம் பண்ணா இந்த ஊர்ல என்ன பாவம் பண்ணாலும் இங்கேயே போயிடும் சார், அதெல்லாம் கவலையே இல்லை, அதனால என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு அவளுக்கு துணிச்சல் வந்துடும். அப்படி துணிச்சல் வராத அவள்லாம் நல்லவாளா இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணார், திருடமருதூருக்கு அனுப்பிச்சார் ராஜா. எவ்வளவு கெட்டிக்காரரா இருக்காருன்னு தெரியுது. எல்லாத்தையும் விட எவ்வளவு பொறுப்பா இருக்கார் அப்படின்னு தெரியுது. பொறுப்பு ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு திருத்தலத்திலையும் உள்ளவா ஜனங்கள் எவ்வளவு நல்லவாளா இருக்கணும், பாப சிந்தனை இல்லாத இருக்கணும், பாபம் அண்டாத இருக்கணுங்கிறதுல பகவான் எவ்வளவு பொறுப்போட இருக்கார் அப்படிங்கிறதான் இதுலையும் தெரியுது. இப்படி வரகுண பாண்டியனுக்கு இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை தோஷத்தை போக்கினதோட இல்லை, அதுக்கு பலனா என்ன பண்ண சிவலோகத்தையே காமிச்ச ஒரு திருவிளையாடல். அடுத்த 41வது திருவிளையாடல்